மத்திய அரசு வேலை வாங்கி தருவதாக 100க்கும் மேற்பட்டவர்களிடம் மோசடியில் ஈடுபட்ட நபர்களிடமிருந்து பணத்தை மீட்டு தரக்கோரி பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். திருப்பூர், செவந்தம்பாளையம், குவேந்திரன் உள்ளிட்ட சிலர் ராணுவ பயிற்சி மையம் என்ற பெயரில் மத்திய அரசு பணி வாங்கி தருவதாக கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் செய்துள்ளனர். இதனை நம்பி தேனி மாவட்டத்தை சேர்ந்த மோகன்தாஸ் என்பவர் உள்ளிட்ட பலர் குவேந்திரனின் மையத்தில் சேர்ந்து பல தவணைகளாக 13 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துள்ளனர். இதனையடுத்து டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சோதனை செய்வது போலவும் பயிற்சி கொடுப்பது போலவும் நாடகமாடி 30 நாட்களுக்கு பிறகு வீட்டிற்கு அனுப்பி வைத்துள்ளனர். பின்னர் அவர்களுக்கு போலியான பணி நியமன ஆணைகள் அனுப்பியுள்ளனர். அதில் மத்திய அரசின் முத்திரைகள் இருந்த போதும் பணி குறித்த அடுத்த கட்ட தகவல்கள் எதுவும் வராமல் காலம் தாழ்த்தி உள்ளனர். இதனால் சந்தேகமடைந்த மோகன்தாஸ் நேரில் வந்து கேட்டபோது பணத்தை தராமல் அலைக்கழிக்கப்பட்ட நிலையில் தன்னை போல் பாதிக்கப்பட்டவர்களுடன் இணைந்து திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார். அதில் தங்களிடமிருந்து பணத்தை ஏமாற்றிய குவேந்திரன், பாண்டி பிரசாத், குமார் செல்வம் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுத்து இழந்த பணத்தை மீட்டு தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனால ஒரு படிக்கணும், எனக்கு ஒரு கவர்மெண்ட் வாங்கணும், ஒரு வேலை, ஒரு ஆர்வம். என் அப்பா சலவை தொழிலாளி, அந்த மாதிரி நானும் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். படிச்சு ஒரு கவர்மெண்ட் வாங்கலாம், நம்ம அப்பாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன். அப்போ எந்த கோச்சிங் சென்டர் பெஸ்ட் கோச்சிங் சென்டர் நம்ம பார்க்கையில் வந்து சிவன் ஆர்மி கோச்சிங் சென்டர்னு ஒரு இதில் லோக்கல் டிவியில் பார்த்தேங்கண்ணா. அதை கான்டாக்ட் பண்ணி வரையில நான் 2000 பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கேன். உங்கள் மானுக்கு வேலை வாங்கி தரது எனக்கு பெரிய வேலை இல்லை. அப்போ நாள் கடந்து ஒரு 3 மாதம் தள்ளி போச்சுன்னா 3 மாதம் 6 மாதம் ஆகுது. அப்போ எங்கள் அப்பா வந்து குபேந்திரனுக்கு ஃபோன் பண்ணி கேட்கல. அவர் என்ன சொல்றாரு, ஐயா இப்போ வந்து கொரோனா சமயம், பணம் கட்டினா மட்டும்தான் வேலை ஆகும், இல்லைன்னா உங்க மாதிரி 1 வருஷம் இல்லைன்னா 2 வருஷம் இப்படியே இருக்கணும், வேற நாங்க ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாருங்கண்ணா. அப்ப சரி, இந்த மாதிரி எஃப்சிஐல வேலை இருக்கு, பணம் கட்டினா இது பண்றேன், எங்க அப்பாட்ட பேசிக்காங்க. சரி, என் பிள்ளை நான் என்னை மாணிக்கு ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக எங்க அப்பா பணம் கட்டி சரி என் பிள்ளைக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சுன்னு சொல்லி கவர்மெண்ட் ஆர்டர் பார்த்துக்கங்கண்ணா. அப்ப டெல்லிக்கு என்னை எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனாங்க. அங்க முடிஞ்ச பிறகு டெல்லிக்கு பஞ்சாப்ல ஃபெரஸ்பூருக்கு ட்ரைனிங் கூட்டு போனாங்கண்ணா. ட்ரைனிங் கூட்டு போய் ஒரு மாதம் ட்ரைனிங் எடுத்தேண்ணா. 1 மாதம் கழிச்சுட்டு உங்களுக்கு 3 மாதம் கழிச்சு வேலை வந்துடும், இந்த அப்படியே ஒவ்வொரு மெயிலாக வந்துச்சுண்ணா. மெயிலில் 3 இதே மணிக்கு 3 ஐடி வந்திருக்கு, உங்களுக்கு தமிழ்நாடு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி தரோம் அப்படின்னு சொல்லி 4 கடத்தையே போனது தானே இதுக்கு. இது இப்போ 3 வருஷம் தள்ளி அதுக்கிடையில செல்வன்றவர் நான் வேலை வாங்கி தரேன், நானும் வந்து நான் பணம் வாங்கி தரேன் அவங்ககிட்டன்னு சொல்லி எங்களை ஒரு 2 வருஷம் அந்த தாக்காட்டிட்டாருங்கண்ணா. அது எங்கிட்ட ஒரு 13 லட்சம் ரூபா வாங்கியிருக்காங்கண்ணா. 13 லட்சம் வாங்கிட்டு அதுக்கு ஆதார் இருக்காங்கண்ணா. எத்தனை வருஷமா இந்த 3.5 வருஷம் ஆச்சுங்கண்ணா. 3.5 வருஷமா இதே நான் பணம் தரேன், இப்ப தரேன் பிறகு தரேன்னே சொல்லிட்டு இருக்காங்கண்ணா. என்ன மாதிரி யாருக்கு பாதிக்கப்படக்கூடாது. இதுக்கு இந்த ஆர்டர் வாங்கி கொடுத்த காரணமே பிரசாந்த் குமார்.